நாளைக்கு எனது வணக்கம். இதுவே நாளை என்று நம்புபவன் நான். இந்த நாளைய தலைவர்களின் கல்வியை புகட்டும் ஆசான்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் கல்லூரியின் முதல்வர் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதை நடத்துபவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் வணக்கம். இன்று முக்கியமான நாள். ஆண்கள் போற்றும் நாள், பெண்கள் தினம். என்னை வேறு ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்த பொழுது, what is the contribution of women to the society என்று கேட்டார்கள். இந்த சொசைட்டியே அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் என்றேன். உலகத்தின் 6 பில்லியன் என்று கணக்கிடப்பட்டிருக்கும் அந்த பாப்புலேஷன் எல்லாம் ஏதோ ஒரு அன்னையின் அருள்தான். சோ நாம் எல்லோரும் அதை போற்ற பழகியவர்கள். அதை ஒரு தினமாக கொண்டாடாமல் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடும் மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். வரும். அப்படி என்றால் பெண்கள் பாதுகாப்பு என்பது நமது கடமையாகிவிடும், நமது பயமாக இருக்காது. நாம் அவர்களை அன்போடு, அதாவது எல்லாரையும், அதாவது வழக்கமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்னங்க, எல்லாரையும் சகோதர சகோதரிகளை பார்க்கணும்னா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்பாங்க. அது கெட்டிக்காரத்தனமான கேள்விதான். அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும், அவங்க அம்மாவானதுக்கு அப்புறம் தெரியும் தாய்மையின் பலம் உங்களுக்கு. நகைச்சுவை எல்லாம் அனுபவிங்கள், தப்பில்லை. ஆனால் அதற்கு அடி நாதம் நல்ல அர்த்தமாக இருக்க வேண்டும். இது எனக்கு இந்த மாதிரி, நான் பள்ளியில் படிக்கும் போதே இந்த மாதிரி அட்வைஸ் பேருரைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக கொட்டா வரும், அப்புறம் தூக்கம் வரும். ஸோ நான் இங்கே வந்தது உங்களுடன் உரையாட, உங்களிடமிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இது மேடை பணிவல்ல, அவையடக்கம் அல்ல. நிஜமாகவே நான் சிரத்தையுடன் செய்து கொண்டிருக்கும் ஒரு வேலை, ஒரு பணி. இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். நாளைய தமிழகத்தின் வீச்சு, நாளைய தமிழகத்தின் நோக்கு, திசை, செல்லும் திசை எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கிருந்துதான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அது பின்தங்கிய அரசியல்வாதிகளுக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்து விட்டது. நான் இது போன்று கல்லூரிகளுக்கு வருவதில் தடை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து பார்த்தார்கள். ஆனால் கட்டுக்கடக்கா இந்த பரஸ்பர அன்பு என்னை மீண்டும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இங்கே 20 வருடமாக கூடாத கூட்டம், சங்கம் இங்கே நடக்கிறது என்று சொன்னார்கள். கூடி கலைவது கூட்டம், இது சங்கம். நாளை நமதாகும் என்ற நம்பிக்கையில் நிற்கும் சங்கம் இது. இதில் ஒருவராக நான் இங்கே நிற்பதில் பெருமை கொள்கிறேன். உங்களுடைய கடமை என்பது என்ன என்பதை நினைவுபடுத்தவே நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், அதை நினைவுபடுத்த இங்கே வந்திருக்கிறேன். உங்களில் நான் தலைவர்களை பார்க்கிறேன், தொண்டர்களை அல்ல. அந்த நம்பிக்கையுடன் உங்களுடன் உரையாட காத்திருக்கிறேன். வாரும் தோழரே, உரையாடுவோம். காரணம் சார் என்ன செய்து நன்றி நண்பரே.
திடீர்னு நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு இருக்கிறது, மிக மிக தாமதமாக வந்து விட்டேன் என்பது. அதற்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் வயதில் நான் வந்திருக்க வேண்டும். என்னுடன் உங்களைப் போல் பலரும் வந்திருப்பார்கள். இன்று தமிழகம் சற்றே வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் நல்லது, ரௌத்ரம் பழகி கொண்டிருந்தேன் இத்தனை வருடம் உங்களுடன் சேர்ந்து. நானும் இப்பொழுது என்னுடைய ஆதங்கங்கள் நல்ல கொதிநிலைக்கு வந்திருக்கிறது. இனி புரட்சி ஒன்றுதான் பாக்கி. அதை உங்கள் கையுடன் கைகோர்த்து செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன், செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், செய்வேன் என்றும் நம்புகிறேன். அப்பா இப்ப நீங்க மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாருப்பா? மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாருப்பா? மகனே சொல்கிறேன், எனக்கு யாரா இருந்தது, எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாருன்னு கேட்கிறாங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷன் இனி வரப்போகும் பல அரசியல்வாதிகளுக்கும் சிம்ம சொப்னமாக இருக்க போவது மிஸ்டர் MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நான் மகாத்மா என்று அவரை குறிப்பிடாததற்கு மரியாதை குறைவல்ல காரணம். அந்த நிலை, அந்த உன்னதம் சாத்தியப்பட வேண்டிய உன்னதம், இன்டிமிட்டபிள் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி காந்தியை தொட முடியாத தூரத்திற்கு தள்ளி வைத்து விடக்கூடாது. காந்தி நம் மனதால் தீண்டத்தக்கவர். அவர் போல் வாழ இயலும் அந்த தைரியம் இருந்தால், அந்த மாதிரி ஆகலாமா நினைக்கிறதுக்கே தைரியம் வேணும். யாரையும் தலைவன் என்பதற்கு என்று சொல்ல நாக்கூசும் எனக்கு உங்க வயசுல இருக்கும்போது. ஆனா அந்த வயசு சற்றே கடந்து வந்த பொழுது தலைவன் என்று என் மனது ஏற்றுக்கொண்டது மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. குழப்பிக்கொள்ள வேண்டாம், அவரை எந்த கட்சியுடனும் சேர்க்கவும் வேண்டாம். அவர் தனி மனிதன். அப்படி பார்த்தால் நம்முடைய சாயல் அவர் முகத்தில், அவருடைய சாயல் உங்கள் முகத்தில் தெரியும். இன்று சொல்கிறேன், காந்தியின் கொள்ளு பேரன் நான், என்னுடைய மகன் இவர். நன்றிப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட டைலாக் என்னன்னா, உங்களோட என்னோட ஃபேவரட் டைலாக் உங்களுது சார். நீங்கள் நாயகன் படத்தில் பேசியிருப்பீங்க, நீங்கள் நல்லவரா கெட்டவரா. அதே மாதிரி தான் சார், நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா, அரசியல் தலைவரா, இல்லைனா நல்ல நடிகரா. நடிகர்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பல தேச விருது, பல விருது எல்லாமே வாங்கிட்டீங்க. நீங்கள் நல்ல நடிகர், உலக நாயகனாக நிரூபிச்சிட்டீங்க சார். அதனால் எங்களுக்கு எதுவுமே இப்போ ஒரு அரசியல் தலைவரா நீங்கள் என்ன மாதிரி ஏஜில் இருக்க எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன நிரூபிக்கணும், எந்த மாதிரி நிரூபிப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். அதாவது அந்த படத்தை டயலாக்ல பாதியை மாத்திரம் எடுத்துக்கிட்டாரு, அதற்கு நன்றி தம்பி. ஏன்னா நீங்க நல்ல நடிகரா கெட்ட நடிகரான்னு கேட்டிருக்கலாம், நல்ல அரசியல்வாதியா கெட்ட அரசியல்வாதியான்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் கேட்காமல் அவையில் என் மரியாதை காத்ததற்காக நன்றி. அதுவும் நன்றே, இதுவும் நன்றாக அமையும் என்ற நம்பிக்கையில் கேட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது. அதிலும் செய்ய வேலை நிறைய இருக்கிறது. பாதியில் விட்டு விட்டுத்தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். இதிலும் செய்ய நிறைய இருக்கிறது. செய்வதை பார்த்து, சோற்றுப்பதம் பார்த்து இந்த பானையில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருமுனைப்புடன் இங்கே வந்திருக்கிறேன். அது எவ்வளவு கடிதம் இந்த சூழலில், இந்த அரசியல் சூழலில் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு செங்குத்தான பாறையில் ஏற நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். அதை நான் கை நழுவாமல் ஏறுவதற்கு உங்கள் கைகளும் தேவைப்படும். நாம் அனைவரும் ஏற வேண்டிய செங்குத்தான வழுக்கு பாறை இது. நன்றி.
ஹலோ சார், என் பேர் வந்து அமீர் மேலேனா சார். சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு வரேன். ஒரு 50 வருஷமாக வந்து தமிழ்நாட்டிலே 2 கட்சி தான் சொன்னாங்க, 2 கட்சிக்கு தான் லீடிங்கில் இருந்தாங்க. இப்போ வர எலெக்ஷனில் 2 கட்சியில் 2 தலைவருமே இல்லை. இப்போ இருக்க பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை. இப்போ பசங்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து தெளிவாயிட்டாங்க. எனக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், மக்கள் நீதி மையத்துக்கும் தெரியும் அடுத்த முதல்வர் யாருன்னு. அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் தான் வரணும். நீங்கள் வந்தால் முதலில் இது நம்ம தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை ஒரு விஷயம். இது நடந்துட்டு இருக்கு பல வருஷமா, ஒரு 50 வருஷம் ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு தேவையில்லை, இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இது. அதே மாதிரி நான் வந்தால் ஒரு திட்டம் கொண்டு வருவேன். அது நெருக்குன்னு இருக்கணும், மக்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி திட்டம்னா இது சார். நன்றி. இது கேள்வியே இல்லை, ஒரு பட்டியல் எனக்கு கொடுத்திருக்கிறார் நண்பர். நன்றி நாசர். அமீர் மேலேனா சார். அமீர் மேலை நாசர், நன்றி. அதாவது இவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு உற்சாகத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கிறது. ஏனென்றால் கடமை நிறைய இருக்கிறது என்பதை எனக்கு புரிகிறது. எது கூடாது என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது நம் அனைவரிலும் ஊடுருவ செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். அது கூடவே கூடாது. அவர்களுடைய ஊழலுக்கு நாம் உடந்தையாக கூடாது. அதில் முதல் படி, முதல் அடி எடுத்து வைக்கும் அந்த பெரும் பயணத்தின் முதல் அடி நமதாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்வார்கள் என்று நம்பாதீர்கள். யாரும் வந்து அதை மாற்றி விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். நாம் மாற்ற முடியாது, நாம் மாற்ற வேண்டும். அதற்கு நீங்களும் தயாராக இருங்கள். அமீர் மேலை நாசர் அவர்களே, நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்த விஷயம் நாம் செய்ய மாட்டோம் என்ற முடிவாக மாறியே தீரும். தனி மனித சத்தியாகிரகம் என்பதை இதைத்தான் காந்தியார் அவர்கள் சொன்னார்கள். தனி மனிதனாக உங்களால் இயன்ற வாய்மையை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள், வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள், எல்லாம் சரியாயிடும். ஆனா இது என்ன வளவழா கொழகடான்னு சொல்லிட்டாரு, பள்ளிச்சுன்னு நறுக்குன்னு நீங்க கேட்ட மாதிரி. அப்படின்னா ஊழல் செய்பவர்களை தைரியமாக வேலை இல்லாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு பிறகு வருவது இன்னொரு ஹாசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, நாசராக கூட இருக்கலாம். அப்படித்தான் இயங்க போகிறது மக்கள் நீதி மையம். குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் அறவே நீங்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை. அது இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த பக்கம் கையை சுட்டி காட்டாமல் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று என் கூட்டத்தை பார்த்து நான் சொல்ல கொள்கிறேன். அப்படி யாராவது செய்ய முற்பட்டால் அவர்களை விமர்சிப்பதும் கடுமையாக எச்சரிப்பதும் பின் தேவைப்பட்டால் எங்கள் கூட்டத்திலிருந்து நீக்குவதும் என் கடமையாக இருக்கும். சார், அப்புறம் ஒரு விஷயம் சார், இப்போ வந்து எல்லாரும் வந்து கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கூட்டணியை வந்து வரவேற்கிறீங்களா? இல்ல இப்போ வந்து நான் கூட்டணி இல்லாம வந்திருக்கேன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. இதோ கூட்டணி. ஆக அவங்க தான் பயத்துல ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நன்றி சார். நான் பெரும் கூட்டத்துடன் இருக்கிறேன். இதுதான் கூட்ட அணி. நன்றி சார். நன்றி சார். சார், குட் ஈவினிங் சார். சார், இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து எம்ஜிஆர் பேர் வச்சு மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? போலித்தனம் அது தெரியுது. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அதுக்கு ஒரு பேரே கொடுத்துட்டீங்க நீங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வச்சாங்க, நீங்க இதுக்கு அவங்க செய்யற வேலைக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த எம்ஜிஆரை இவர்கள் 30 வருட காலம் மறந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை.
இன்று இருக்கும் பல அமைச்சர்கள் எம்ஜிஆரை நேரில் கூட பார்த்தது கிடையாது என்பதும் உண்மை. நான் அவர் தோளில் விளையாடிய பிள்ளை. எனக்கு மற்றவங்க எல்லாம் அவரை வாத்தியார் வாத்தியார்னு சொல்லுவாங்க. எனக்கு நிஜமாகவே நீச்சல் கற்றுக் கொடுத்த வாத்தியார் அவர். நான் நீச்சல் கற்றுக்கொண்ட குளம் அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் இருந்த அந்த ஒரு ஸ்விமிங் பூல். அந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்கொண்டவன் நான். எனக்கு அப்பொழுது வயசு 6-7 இருக்கும். அந்த எம்ஜிஆரை பெரிய கட் அவுட்டாக பார்த்து பின் சிறுக சிறுக ஸ்டாம்ப் சைஸுக்கு குறுக்கியதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். இன்று வேலை வரும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் எப்ப அந்த பேர் வச்சிருக்கணும்னு. அப்படி வைக்கணும்னா ஆட்சிக்கு வந்தீங்கல்ல மறுபடியும் அவர் இல்லாத போது அப்ப வச்சிருக்கணும் கேட்டு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, தாமதமாக வந்திருக்கிறது அந்த பெயர். நன்றி. தாமதப்படுத்தியதனால் உங்கள் முகத்திரை கிழிந்தது, அவ்வளவுதான். Sir, last question. Media பத்தி உங்க view என்ன சார்? Like the way they portray the news and all. அவங்க எந்த அளவுக்கு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, especially in politics? மீடியாவை பத்தி சொல்லும்போது பலர் பயப்படுவார்கள். எனக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா நானே மீடியாவா இருந்திருக்கேன். மீடியா என்பது சாமானியமான வேலை இல்லை. அதாவது மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடமை காத்திருக்கிறது என்பதை மாணவர்கள் உணர்ந்து விட்டால் சில சிறு பிழைகளை அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அதேபோல் நாட்டுக்கு மீடியா என்பது எவ்வளவு பெரிய பலம் என்பதை அவரில் பலர் உணர்ந்து விட்டால் இப்பொழுது நிகழும் சில பிசகுகள் நிகழவே நிகழாது. Thank you sir, thank you so much. நல்லதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது அவர்கள் கடமை. இருட்டடிப்பு செய்ய வேண்டியது துரோகிகளை. நன்றி. Thank you sir, thank you. வணக்கம் சார். வணக்கம் சார், அடுத்த 5 வருஷத்துல கமலஹாசன் அப்படின்ற நீங்க வந்து என்னவா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுது சார்? கமலஹாசனா தான் இருப்பாங்க. ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா நீங்க அதை செய்வான். மற்றபடி கமலஹாசன் தான். அதுக்கு மேல அந்த உயிருக்கு வேற பெரும் மதிப்பு கிடையாது. கலைஞன் ரசிச்சிங்க. இது வரலாம் சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சிட்டு இருந்தேன். இனி எனக்கு பிடித்த வேலையை உங்களுக்காக பெரிய சம்பளத்தை எல்லாம் எதிர்பார்க்காம நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீங்க கொடுத்த அன்பினால அதை அந்த பக்கம் பார்த்துப்பேன். அதனால நீங்க சினிமாவில் நடிக்கிறது நிறுத்திட்டீங்களா, என்ன பண்ண போறீங்க? நான் அரசியல் வந்து சம்பாதிச்சுக்கலாம்னு நினைக்கவே இல்லை. நான் என் சினிமா கம்பெனி நடந்து கொண்டிருக்கிறது. என் சாப்பாட்டிற்கானதை அவர்கள் சம்பாதித்து தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி இங்க வந்துட்டு நான் சேவைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு காசே வேண்டாம், ₹1 சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கசானாவில் கையை வைக்கும் விஷயம் ஆபத்தானது. அது நிகழ்ந்து விட்டது, இனி நிகழக்கூடாது. அதற்கு நீங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். ஜனநாயக பூட்டை நீங்கள் இறுக்கி பூட்ட வேண்டும். சாவி உங்கள் கையில் இருக்க வேண்டும். வணக்கம் சார், நான் அபிநயா பேசுகிறேன். ஸோ இந்த நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம், ஒரு வித்தியாசமான நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது என்னவா இருக்கும் சார்? முதலையே சொல்லிட்டேன். முக்கியமாக உங்களை மாதிரி திறமையான பெண்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். சமமாக ஆண்களுக்கு சமமான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். முக்கியமாக ஆண்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். வாய்ப்பு என்பது வெகு அழகாக சொல்லி இருக்கிறார். ரெட் பிராக்மேன் என்பவர் ஒரு மீட்டிங்கில் சொல்லி இருக்கிறார், ஏழ்மை என்பது பிணி அல்ல, அது ஒரு நிலைமை. இட்ஸ் a situation, it's not a disease. We seem to treat it like a disease with temporary medicines which resolves the temporary situation. But the very fact that poverty itself is a situation, it will change, it can change. ஆனால் மீண்டும் மீண்டும் பல மீட்டிங்களில் நான் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயம், அரசுகள் ஏழ்மையை மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து வருகிறது. ஏழ்மை இருந்தால் தான்
இவர்கள் வியாபாரம் நடக்கும் என்பது இவர்களுக்கு தெரியும். இந்த வியாபாரமாக அது இருப்பதை தவிர்த்து இது ஒரு வேலையாக செய்ய தொடங்கினால் பாதி குறைகள் தீர்ந்துவிடும். என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் பணம் இல்லையே, இதெல்லாம் செய்யறதுக்கு எத்தனையோ செயல் திட்டங்கள், விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடியவில்லையே, அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? பணம் இருக்காது. இன்னமும் இப்ப போவதற்கு முன்னால் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி விட்டுத்தானே போவார்கள். நீங்கள் ஒருவேளை அங்கே போய் சேர்ந்தாலும் பெட்டி காலியாக இருக்குமே, என்ன செய்ய போகிறீர்கள் என்றார்கள். அதற்கு ஒரு கண்டின்ஜென்சி பிளான் வேணும் அல்லவா? அது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசனையா இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஆமா கரெக்ட் இல்லைன்னு தோணும். திருடாம இருந்தாங்கன்னாலே 2 தமிழ்நாடு நடத்தலாம். இப்ப திருடிய பணம், கொள்ளை போன பணம், கொள்ளை போகாது இருந்தால் தமிழ்நாடு மாதிரி 2 தமிழ்நாடு நடத்தி இருக்கலாம். இதுதான் உண்மை. அது கண்டின்ஜென்சி. திருடாம இருப்போங்கிறது சொல்லி தெரியணுமா? அப்படித்தான் வர வேண்டும். அதுதான் முதல் கட்ட நிலை. அதையெல்லாம் விஞ்சி எங்கேயோ போயிட்டாங்க இவங்க வேற ஊருக்கு. சோ நாங்கள் செய்ய போவது திட்டங்களை வகுத்து கொண்டு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபண்ட்ஸ் பத்தாது, இருந்தாலும் செய்ய முடியும். ஏன்னா 10,000 கோடி 15,000 கோடி என்று சர்வசாதாரணமாக காணாமல் போய்கொண்டிருக்கிறது. 40,000 கோடி வரி பாக்கி ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டது ஒரு மீட்டிங்கில். நான் அதை கேட்கும் வாய்ப்பு பெற்றிருந்தேன். பேரறிஞர்கள் அமர்ந்து பேசும் மீட்டிங் அது. நீங்க கூட பார்க்கலாம், கூகுள் பண்ணீங்கன்னா. ரெட் பிரெக்னா, ப்ளீஸ் லுக் அப் தட் மேன். He says, forget about philanthropy. The rich can simply forget about philanthropy. Just pay your taxes. 42,000 கோடி ரூபாய் பாக்கி, வரி பாக்கி. அது யார் பணம் என்று நினைக்கிறீர்கள்? 42,000 கோடி எடுத்துக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு 5,000 கொடுத்தா அது சரியான கணக்கா? ஏமாத்துறாங்க. நீங்களும் ஏமாந்துகிட்டே இருக்கீங்க. ஏழ்மைங்கிற பேரை சொல்லி சொல்லி இல்ல அவங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏழைகளா நீங்க வச்சதே நீங்க தானே. இதையெல்லாம் நீக்க முடியும். உங்களை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருங்கள். தொடர்ந்து விழிப்புடன் இருங்கள். அப்படி விழிப்புடன் இருக்கும் பட்சத்தில் வெறும் கனவாக மாறாது. உங்கள் லட்சியங்கள் எல்லாம் நினைவாக நடக்கும். நன்றி. நன்றி சார். Hi sir. Sir, in your opinion, how a leader is evolved? In my opinion, நான் படத்திலேயே டயலாகா சொல்லியிருக்கேன், everyone is a born leader. You swam with 40 million of your brothers and sisters to reach your mother's womb. You were the winner among 40 million. You are already a leader. You are a leader. So that is how a leader is evolved right from the time is embedded into the womb. So you are potentially wasting the power of a leader by not realizing the fact that you are leaders, born leaders, born to lead this country. Yes, scream with that enthusiasm, but also act upon it. Act upon it. அப்படின்னா என்ன பண்ணோம்? எல்லாரும் கரை வேட்டி போட்டுக்கிட்டு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு அரசியலுக்கு வரணுமான்னு கேட்டீங்கன்னா, அது செய்ய தகுதி உள்ளவர்கள் வாங்க. அதுக்கு கரை வேட்டி எல்லாம் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ இதே மாதிரி வரலாம், அப்படியே வாங்க. ஆனால் செய்யும் வேலை தான் முக்கியம். அதுல கரை இருக்கக்கூடாது. வேட்டியில கரை இருக்க வேண்டியது முக்கியம் இல்லை, அதுல கரை இருக்கக்கூடாது. அது இல்லாமல் செய்யுங்கள். பாக்கி நேரத்தில் நாங்கள் எப்படி அரசியலில் ஈடுபடலாம் என்று கேட்டால், எல்லோரும் அரசியலில் ஈடுபட்டதனால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதில் முயற்சி செய்யாமல் ஒதுங்கி இருந்தவர்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தோம் நாம் சுதந்திரத்தை. அதுபோல் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஓட்டுரிமையை அனாயாசமாக களைந்து விடாதீர்கள். அது மிக முக்கியமான ஒரு அஸ்திரம். அதை பயன்படுத்துங்கள். அந்த மந்திர சக்தியை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த பொட்டு
அவர்களுக்கு நீங்க சிலம்பத்தில் சொல்லுவாங்க பொட்டு வைக்கிறதுன்னு, அது மாதிரி இந்த பொட்டு இந்த கொள்ளையர் கூட்டத்துக்கு வைக்க நெத்தியில பொட்டா இருக்கும். அது உங்களால் அதை செய்ய முடியும், அதை செய்யுங்க போதும். அது அந்த அந்த அத்தனை 100 மீட்டரோ 200 மீட்டரோ அந்த வாக்குப்பெட்டி வரை நடந்து செல்ல வேண்டியது. சுத்தி இருக்கும் அசிங்கங்களை எல்லாம் பார்த்து அதற்கு முன்னால் கொஞ்சம் கோபப்படுங்கள். ஒரு 5 நிமிடம். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவில்லை. இதை அந்த மாதிரி உங்கள் வாக்குகளை விரயமாக்கி விடாதீர்கள். அதுதான் நீங்கள் நாட்டுக்கு செய்ய போகும் பெருங்கடமை. ஏங்கிறத சொல்றேன். 34% are youth and new voters. That's enough to form a government. There you go. Make that call. Make that change. Tamil Nadu deserves it. And so do you. So make that change. Make it happen. And then keep vigil. Keep criticizing. Keep watch on whoever is there on the top. They are working for you. You are the leaders. You are the boss. Do not ever forget it. One generation like me have forgotten it and almost ended up as slaves. But you will live to be tomorrow's leaders. And start today. Thank you. Thank you, sir. Hello, sir. So, what is your favorite thing about politics? What is my favorite thing about politics என்று கேட்கிறார்கள். மக்கள் தான், வேற என்ன? What can be my favorite is people and the pride of my Tamil Nadu and then my country. In that order, I'm sorry, without me cleaning my house out, my street out, my state out, I cannot make this country. So, when I sing my national anthem, I include my state as well. Actually, I start singing it. It doesn't matter in what language I sing my national anthem. Each of us have that respect. That is why I sing my national anthem in Bengali. I am a Tamilian. My first duty is towards Tamil Nadu and then the rest of India. You will have to keep that order in mind. That is why this parliamentary election is important. சில பேருக்கு இந்த ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது. அது அங்க டெல்லிக்கான எலெக்ஷன் தானே, இதுதான் நம்ம இதுன்னு. இல்ல, அதுவும் நம்ம ஊர் தான். அங்கேயும் நம் குரல் ஒலிக்க வேண்டும். கடைசியாக ஒலித்த தமிழகம் பெருமை கொள்ளும் நெஞ்சு விம்மும் குரல் திரு அண்ணாதுரை அவர்களின் குரலாக மட்டுமே இருந்தது. அதற்கு பிறகு எல்லாம் சரிவுதான். மீண்டும் தமிழ் குரல் பெருமையுடன் அங்கே ஒலிக்க வேண்டும். தமிழில் தான் ஒலிக்கலும் இல்லை, எந்த மொழியில வேணா ஒலிக்கணும், ஆனால் தமிழனுக்காக ஒலிக்கும். அது அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில ஒலிக்க வைக்கணும். அதுக்கு ஆள் இருக்கு எங்ககிட்ட. அதையும் சொல்வோம். நாம் பன்மொழி புலவர்களாக வேண்டும். ஆவோம். தமிழனுக்கு அது சாத்தியம். நான் ஒவ்வொரு இடத்திலும் சொல்வது இதுதான். தமிழன் என்பது விலாசம், தகுதி அல்ல. தகுதியை வளர்த்துக் கொள்வோம். தமிழ்நாட்டை மேலே எழச் செய்வோம், மேலும் வளரச் செய்வோம். Thank you, sir. ஹாய் சார். உங்களோட பலமா நினைக்கிற விஷயம் ஒன்று, பலவீனமா நினைக்கிற விஷயம் ஒன்று. கிட்ட வச்சு சொல்லுங்க. பலமா நினைக்கிற விஷயம் ஒன்று, பலவீனமா நினைக்கிற விஷயம் ஒன்று. என்னுடைய ரௌத்ரம், என்னுடைய பலம், அதுவே பலவீனமும். அது உலகமே அறிந்த உண்மை. ஆனால் உண்மை பலமும் பலவீனமும் மக்கள் தான். மக்களுக்கு ஏதாவது நிகழ்கிறது என்றால் வரும் நெகிழ்வு. நான் இன்னொரு மீட்டிங்ல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், 250 பேர் பிளேன் கிராஷ்ல சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னா, இல்லையா 260ன்னு சொன்னாங்களேன்னு வெறும் நம்பர் விளையாட்டு விளையாடிட்டு இருப்போம். அதுல ஒரு உறவினர் இருந்தால் போதும், இதயம் துடிக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கவே கூடாது. நம்மளுடையது தமிழர்கள் என்றால் 7.5 கோடி தமிழ் மக்கள். அப்படி பார்த்தா கூட இவங்க எல்லாரும் என்னுடைய குடும்பம், பெருங்குடும்பம். அவர்களுக்கு ஏதாவதுன்னா ஒரு மாதிரி பயத்தை கலக்குது, அவமானமா இருக்கு. அந்த அவமானமும் கோபமும் பொங்கி வரத்தான் நான் இங்கே வந்தேன். அது பலமும் கூட.
அது என்னுடைய வீக்னஸும் கூட. சந்தோஷமாக நான் எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக சொல்லி மை வீக்கஸ்ட் ஸ்பாட் இஸ் தட் என்று துரியோதனன் தொடை, அகிலிஸ் ஹீல், எதுவாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை நோக்கி நீங்கள் அடித்தாலும் என்னுடைய பலம் என்னை காப்பாற்றும். நான் கற்றதும் பெற்றதும் நிறைய. உங்களுக்கு அதில் 10% கிடைத்திருந்தால் நான் பெருமை கொள்வேன். நன்றி.